நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். முனீஸ்வரர் வழிபாடு என்பது காலம் காலமாக கிராம மக்கள் மட்டுமல்லாது நகரத்து மக்களாலும் பயபக்தியுடன் வழிபடப்பட்டு வருகிறது. காவல் தெய்வமான அவரது தோற்றத்தை குறித்து பலவிதமான செவிவழிச் செய்திகள் உள்ளன. ஒரு சமயம் தக்ஷன் தனது மருமகனான சிவபிரானை அழைக்காமல் யாகம் நடத்துவதை அறிந்த பார்வதி தேவி தனது கணவனை அவமானப்படுத்திய தந்தையை சினந்து அந்த யாகத்தீயில் விழுந்து தன்னுடைய உயிரை நீத்தாள். இதனை அறிந்த சிவபெருமான் மிகுந்த சினத்துடன் ருத்ர தாண்டவம் ஆடி தன்னுடைய சிரசில் இருந்து முடிக்கற்றையை பிடுங்கி தரையில் வீச அதிலிருந்து கோரைப்பற்களுடன் சிவந்த விழிகளுடன் கபாலமாலை தரித்தபடி தோன்றிய வீரபத்ரரிடம் சிவபிரான் தக்ஷனின் யாகத்தை அழித்து வர பணித்தார். ஆக்ரோஷமாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட வீரபத்ரர் தக்ஷனின் யாகத்தை சின்னாபின்னப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதில் பங்கெடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்கியதோடு கண்ணில் பட்டவர்களையெல்லாம் அழித்து வரும் வேளையில் நல்லவர்களையெல்லாம் அழிவிலிருந்து காக்கும் பொருட்டு சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து முனீஸ்வரரை தோற்றுவித்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் தோற்றுவித்ததால் முனீஸ்வரர் சிவகணங்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். மற்றொரு செவிவழிச் செய்தியில் 7 அரக்கர்களை கொன்று பச்சையம்மனை காப்பதற்காக தோன்றியவர் என்றும் அதனால்தான் பச்சையம்மன் ஆலயங்களில் முனீஸ்வரருக்கு தனி சன்னதி உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. இதைத் தவிர தேவராய சுவாமிகள் அருளிய கந்தசஷ்டி கவசத்திலும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் என்று முனியை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. அதைப் போலவே மாரியம்மன் தாலாட்டிலும் குறிப்புகள் காண கிடைக்கின்றன. எந்த புராணங்களிலும் இதிகாசங்களிலும் முனீஸ்வரருக்கான குறிப்பு காணப்படவில்லை என்றாலும் வேதத்தில் மட்டும் முனீஸ்வரர் பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. குலதெய்வக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் முனீஸ்வரரை தங்களது இஷ்ட தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் போற்றி வழிபடுவதை கண்கூடாக காண முடிகிறது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.